guys, 30 days English speaking challenge கான வீடியோ தான். அதில ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான வீடியோ verb tenses. So அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். and வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி do verbs, be verbs and have verbs வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். so அது நீங்க மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கான லிங்க்கும் descriptionல நான் வச்சிருக்கேன். So let's get started and இந்த வீடியோ ஒரு நிமிஷம் கூட மிஸ் பண்ணிடாதீங்க because ஒவ்வொரு வார்த்தையுமே நான் அந்த இடத்துல யூஸ்ஃபுல்லா நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளா தான் நான் வைக்க போறேன். ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க போகிறது கிடையாது. ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு verb tense கான்செப்டில் அடுத்து எந்த டவுட்டுமே வராத அளவுக்கு நம்ம கிளியராக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் இந்த V1, V2, V3லாம் என்னென்ன அப்படின்றத ஃபார்ம்ஸ் ஆஃப் வேர்ப்ஸில் போட்டிருக்கேன். டூ வேர்ப்ஸில் உங்களுக்கு வரும். ஸோ அது நீங்கள் பார்த்துட்டு இதுக்குள்ளே வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு வேர்பையுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அந்த ஆக்ஷன் வேர்ட் மட்டும் இல்லாமல் அது கூட சேர்த்து அது எப்போ நடந்தது அப்படின்ற அந்த காலகட்டத்தையும் நம்ம சொல்லுவோம் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த காலகட்டத்தை டினோட் பண்ணுறதற்காக தான் நம்ம இந்த present, past and future tensesலாம் யூஸ் பண்றோம். இதுலயும் 4 subdivisions இருக்கு. simple form, progressive form, அதாவது progressiveனா ஒண்ணும் இல்ல, continuous form. simple form, continuous form, அடுத்தது perfect form, perfect continuous form அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா simple present form. Simple present form. He plays cricket. He subject and plays என்றது என்னது? V1 or V5. ஓகேவா? இந்த V1 என்ன, V5 என்ன do verbsல நான் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. verb 1 for example you இருந்தது அப்படின்னா V1 வரும். IV you they இருந்தது அப்படின்னா V1 வரணும். V1னா பேஸ் ஃபார்ம் ஆஃப் verb. I play, you play, they play இதெல்லாம் பேஸ் ஃபார்ம் ஆஃப் verb. இது கூட s and es சேர்க்கிறப்போ அதை சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் verbsக்கு யூஸ் பண்ணுவோம். he, she, itக்கு யூஸ் பண்ணுவோம். அப்படிதான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. he plays cricket அப்படின்ட்டு. அப்போது ப்ரெசண்ட்டில் இந்த நேரத்தில் நடக்கிற விஷயங்களை நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இதில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. இது எல்லாமே 1 by 1 நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஹி பிளேஸ் கிரிக்கெட் அப்படின்னா அவன் கிரிக்கெட் விளையாடுகிறான் அப்படின்ற மீனிங். இப்போது இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை நீங்கள் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், அதாவது ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸை டினோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ்னால் என்னது? அதாவது வழக்கமான நிகழ்வுகள். இங்கே நம்மளுக்கு ஒரு சில க்ளூ வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும். எவ்ரிடே, thrice a week, twice a week, இல்லை டெய்லி. ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் டெய்லி ரொட்டீனாக நடக்கக்கூடியவைகள். கரெக்டாக இந்த ரொட்டீனான ஆக்ஷன்ஸ் எல்லாமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லுவோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ன்றது ஃபஸ்ட்டு எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ப்ரெசென்ட்டில் நிகழ்காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறவைகளுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதை தவிர்த்து எதுலெல்லாம் யூஸ் பண்ணுவோன்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஹி கோஸ் அவுட் ஃபார் அ வாக் எவ்ரி டே. அப்போ டெய்லியுமே அவன் வாக்கிங் போகிறான். அப்போது அந்த டெய்லியுமே ஹேபிச்சுவலாக வழக்கமாக நடைபெறக்கூடிய விஷயம். ஸோ அதனால் இதை சிம்பிள் ப்ரெசன்ட் ஃபார்மில் யூஸ் பண்ணியிருக்கேன், கோஸ் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி மை ஃபாதர் விசிட்ஸ் டெம்பிள் thrice a week. எங்க அப்பா thrice a week டெம்பிளுக்கு போவாங்க. அப்போ அது வழக்கமா 3 வாரத்துக்கு ஒரு தடவை வழக்கமாக நடைபெறக்கூடிய விஷயங்கள். இதே இது மை மாம் go to church every Sunday. My father go to mosque every Friday. ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி ஃப்ரைடே, எவ்ரி சண்டே, இங்கே என்னது thrice a week. ஸோ இந்த மாதிரி வழக்கமான செயல்களுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ட்ரூத், அதாவது உலக நியதி. இதெல்லாம் நம்ம மாற்றவே முடியாது. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா as it is இருக்கக்கூடியவைகள், எக்காரணத்திலும் மாறாதவைகள். ஸோ அப்படிப்பட்ட கேசஸ்க்கு நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த இடத்துல சன்ரைசிங்கோ இல்லை சன்ரைஸ்டோ ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ சன் ரைசஸ் இன் தி ஈஸ்ட், சன்
ஈஸ்ட்ல உதயமாகுது. இது வழக்கமா நிகழக்கூடிய விஷயம், மாறவே மாறாத விஷயம். வெஸ்ட்ல எனக்காவது உதிக்குமா? இல்ல. அதே மாதிரி தான் சன்செட்ஸ் இன் தி வெஸ்ட் வழக்கமா நடைபெறக்கூடிய விஷயம். water boils at 100 degree. water is boiling at 100 degree Celsius கிடையாது. because it is a general truth, it will never ever change, right? so water 100 degree Celsiusல boil ஆகும். அப்ப simple present tense யூஸ் பண்ணிருக்கேன். and அதே மாதிரி imperative sentencesக்கு, அதாவது imperative sentencesனா எதை குறிக்கும்னா order, request இந்த மாதிரி விஷயங்களை குறிக்கும். இதை குறிக்கிறப்போலாம் simple present tense யூஸ் பண்ணுவோம். always obey your parents. உங்க பேரண்ட்ஸ்க்கு எப்பயுமே மதிப்பு கொடுங்க, obey பண்ணுங்க. இங்க பாருங்க, obey your parents, obey simple present form of verb போட்டிருக்காங்க. and do not play on the road. ரோட்ல விளையாடாதீங்க. ஸோ இங்க do plus play சிம்பிள் ஃபார்ம் ஆஃப் verb தான் கொடுத்துருக்காங்க. சிம்பிள் ஃபார்ம் ஆஃப் verb தான் கொடுத்துருக்காங்க. சிம்பிள் present ஃபார்ம் ஆஃப் verb தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்தது முக்கியமான ஒன்று எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ். அதாவது எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ் எப்பெல்லாம் ஹியர் அண்ட் தேர் வச்சு ஸ்டார்ட் ஆகுதோ, எக்ஸ்க்ளமேஷன் என்னது, ஓ, அலாஸ், ஹுரே இப்படிலாம் சொல்கிறோம்ல, இதெல்லாமே எக்ஸ்க்ளமேட்டரியில் வரும். அதாவது ஆச்சரியப்படக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ். அதே எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ் ரெண்டு விஷயங்கள், ஹியர் அண்ட் தேர் வச்சு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அங்கே நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் verb யூஸ் பண்ணணும். here comes the train. இங்க பாரு ட்ரெயின் வந்துருச்சு. அதே மாதிரி here rings the bell. இங்க பாரு பெல் அடிச்சிருச்சு. இங்க நல்லா பார்த்துக்கோங்க. here and there பொறுத்த வரைக்கும் இது ஒரு குட்டி விஷயம். எப்போலாம் here and there வருதோ it is not a main subject. கரெக்டா? இந்த இடத்துல இது மெயின் சப்ஜெக்ட் கிடையாது, இது ஒரு டம்மி சப்ஜெக்ட். அப்ப மெயின் சப்ஜெக்ட் வந்து என்னன்னா இதை ஃபாலோ பண்ணி வர்றதுதான் மெயின் சப்ஜெக்ட். அப்ப ட்ரெயின்ன்றது தான் மெயின் சப்ஜெக்ட். ட்ரெயின்ன்றது என்ன சப்ஜெக்ட்? சிங்குலர் சப்ஜெக்ட். அப்ப சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்குனா அதுக்கான வேர்பை போடணும், சிங்குலர் வேர்பை போடணும். அப்ப சிங்குலர் வேர்ப் எஸ் ஆர் இஎஸ் ஆட் பண்ணணும். அதனால தான் comes in போட்டிருக்கோம். அதே மாதிரி பெல் சிங்குலர் சப்ஜெக்ட், அது கூட எஸ் ஆர் இஎஸ் ஆட் பண்ணணும். அதனால தான் rings அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ரைட்? ஓகே, எஸ். தென் நியூஸ் பேப்பர் ஹெட்லைன்ஸ் அண்ட் கமெண்ட்ரி ஆஃப் ஸ்போர்ட்ஸ்லாம் வந்து இந்த சிம்பிள் ஃபார்ம் ஆஃப் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நேற்று தான் வந்து மேட்ச் நடந்திருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கோலி செஞ்சுரி அடிச்சிருப்பாப்ல. ஸோ ஆனால் அது நியூஸ் பேப்பர் ஹெட்லைன்ஸில் வர்றப்ப எப்படி வரும் அப்படின்னா கோலி hits a boundary, Kohli hits a century. So இது என்னமோ இப்போ நடக்கிற விஷயம் மாதிரி வரும். So that even though it happened yesterday, when the news comes, அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு எக்ஸ்க்ளமேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு, அது வந்து முடிஞ்சு போன நியூஸ் கிடையாது. இப்போ அப்படின்னா தான் நம்ம பார்க்குறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லையா? அதுதான் நம்மளோட அட்ராக்ஷனை கிராப் பண்ணும் இல்லையா? ஸோ எப்போப்பெல்லாம் இந்த நியூஸ் பேப்பர் ஹெட்லைன்ஸாக இருக்கட்டும், கமெண்ட்ரி, ஸ்போர்ட்ஸ் கமெண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா அது அப்போ நடக்கிறது தான். ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் verb தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்தியா லான்ச்சஸ் சேட்டலைட். நேற்றே லான்ச் பண்ணி முடிச்சிருப்பாங்க சேட்டலைட். பட் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு பேப்பரில் வர்றப்போ இந்தியா லான்ச்சஸ் சேட்டலைட் அப்படின்னு சொல்லி வரும். அண்ட் அதே மாதிரி சச்சின் ஹிட்ஸ் அ பவுண்டரி, ரைட்? எஸ். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா தி tense is also used to express professional activities. எப்போப்பெல்லாம் ஒரு ப்ரொஃபஷனை குறிக்கிறோமோ, அவங்க இப்போ ஒரு டீச்சர்னா டீச் பண்ணுவாங்க, இதே ஏதோ ஒரு பார்பர் அப்படின்னா ஹேர் கட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுடைய ப்ரொஃபஷனல் ஆக்டிவிட்டியை குறிக்கிறதையும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும். ஸோ பார்பர் கட்ஸ் ஹேர், கன்ஃபெக்ஷனர் செல் ஸ்வீட்ஸ். ஸோ த ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து சேல் பண்ணுறவங்க, ஓகேவா? ஸோ அதாவது ஒரு ஷாப்பில் வந்து சேல்ஸ் பண்ணுறவங்க, ஓகேவா? ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்வீட்ஸ்லாம் சேல் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல அவங்களுடைய ப்ரொஃபஷனை குறிக்கிறதற்கும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அண்ட் கமிங் டு தி நெக்ஸ்ட் ஒன், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் முடிஞ்சிருச்சா? அடுத்தது ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் பொறுத்த வரைக்கும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னா எப்போ நம்ம சொன்னோம், இந்த இடத்துல என்ன நடக்குதோ அதை சொல்றதுக்காக கிரிக்கெட் விளையாடுறான், ஓகே? இதே இது ப்ரெசன்ட் கண்டினியூவஸ்னா நடந்து கொண்டிருக்கிற விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஆம் டீச்சிங், தட் இஸ் கண்டினியூவஸ் ஃபார்ம், ரைட்? இதே இது யூ ஆர் லிசனிங், நீங்க கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள், கண்டினியூவஸ் ஃபார்ம். அதுதான் ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் ஃபார்ம். ஸோ அதோட ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா சப்ஜெக்ட் இருக்கும், அது கூட ஆம், இஸ், ஆர், இந்த மூணுல ஏதோ ஒன்று வரும். ஐனா ஆம் வரும். இதே இது ஹீ, ஷீ, இட்னா இஸ் வரும்.
இது எல்லாமே do verbs, be verbs, have verbsல கிளியரா போட்டிருப்பேன், பார்த்துக்கோங்க. இதே இது plural subjects வந்துச்சு அப்படின்னா are வரும். ஸோ இந்த ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா am, is or are plus V1 plus ing. அப்போ playனா playing, writeனா writing. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா he is playing cricket. அவன் கிரிக்கெட் விளையாண்டு கொண்டிருக்கிறான். ஓகே, தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ அந்த கண்டினியூவஸ் ஆக்ஷனை குறிக்கக்கூடியது. ஸோ வேற எப்போலாம் யூஸ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஒன் கண்டினியூவஸ் ஆக்ஷன், அதாவது தற்சமயம். இப்போ புரியுதா? சிம்பிள் ப்ரெசன்ட்னா அந்த நிகழ்வு, அந்த இடத்துல அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல நடந்த நிகழ்வு, இல்லை நடக்கிற நிகழ்வு, நடந்த இல்லை நடக்கிற நிகழ்வு. கண்டினியூவஸ்னா ஒரு ஆரம்பிச்சு அந்த பாயிண்ட்ல அது போய்கிட்டு இருக்கு, கண்டினியூவஸ் ஃபார்ம். ஓகே, ப்ரெசன்ட்ல அது ஒரு தொடர்ச்சியான செயலாக போய்கொண்டு இருக்கிறது, அதுதான் present continuous form. So she is playing cricket or playing chess. இப்போ அவ she plays chess னா அவ chess விளையாடுறா அப்படின்ற மீனிங். she is playing chess அப்படின்னா அவ கிரிக்கெட் அவ chess விளையாண்டு கொண்டு இருக்கிறாள் அப்படின்ற மீனிங், அவ்வளோதான். ஸோ இங்கே they are not driving a car. அவன் கார் டிரைவ் பண்ணி கொண்டு இல்லை. ரைட், அடுத்தது to show those actions which have the following words. So எப்போ போலாம் இந்த மாதிரி words இருக்கோ, nowadays, still, at the time, at this moment, at present, இதெல்லாம் எதை குறிக்குது? தற்சமயத்தை குறிக்குது. இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல என்ன நடந்துட்டு இருக்கோ அதை குறிக்குது. அப்போ எப்போல்லாம் இந்த வேர்ட்ஸ் வருதோ அப்பெல்லாம் இதெல்லாம் எதை குறிக்கிற வேர்ட்ஸ்? ஸ்டில், அட் திஸ் டைம், ஸ்டில் இப்பவும், அப்போ ஆல்ரெடி ஆரம்பிச்சு இப்பவும் அது நடந்துட்டு இருக்கு. அட் திஸ் டைம் ஐம் டீச்சிங். ஓகே, அதே மாதிரி அட் திஸ் மோமெண்ட் ஐம் டீச்சிங். ஸோ இது எல்லாமே அந்த ப்ரெசென்ட்ல என்ன ஆக்ஷன் நடந்து கொண்டிருக்கிறதோ அதை குறிக்கக்கூடிய வார்த்தைகள். ஸோ is she still reading? அவ இன்னும் ரீட் பண்ணி கொண்டிருக்கிறாளா? my mother is reading Mahabharata now. எங்க அம்மா மகாபாரதா ரீட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் now, தற்பொழுது. ரைட், எஸ். ஸோ வேற எப்பெல்லாம் ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இது ஒரு முக்கியமான விஷயம். அதாவது ஒரு ப்ரெசண்ட்ல ஒரு சிச்சுவேஷன் இன்னொரு சிச்சுவேஷனாக சேஞ்ச் ஆகுது அப்படின்றப்போ இந்த விஷயம் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புரியும். கார்ஸ் ஆர் பிகமிங் காஸ்ட்லியர் டே பை டே. கார்ஸ் வந்து டே பை டே காஸ்ட்லியாக மாறிக்கொண்டு இருக்கிறது. அப்போ அட் ப்ரெசன்ட் கண்டிஷன் சம்திங் இஸ் சேஞ்சிங் தேர் பிஹேவியர் ஆர் சேஞ்சிங் தேர் வே. ஸோ அது வந்து அதோடைய நிலைப்பாட்டை மாறிட்டு இருக்கு, அதோடைய நிலைப்பாடு மாறிட்டு இருக்குன்னா அதை குறிக்கிறதுக்கு யூ கேன் யூஸ் ஐஎன்ஜி, கண்டினியூவஸ் ஃபார்ம் ஆஃப் verb. ஓகே, so she is getting more and more complicated. So getting more and more is getting. அப்ப அவளை புரிஞ்சுக்கவே முடியல, நாளுக்கு நாள் அவ ரொம்ப புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக மாறிக்கொண்டே இருக்கிறாள். அப்போ which happens continuously, she is changing her state continuously, right? Okay, and coming to the next one, to show those events, actions that will take place in near future. Okay, அதாவது ஒரு சில ஆக்ஷன்ஸ் நியர் ஃபியூச்சர்ல, அதாவது அடுத்து நடக்க அதாவது எப்படி சொல்றதுன்னா பக்கத்துல, ஓகேவா? அதாவது நாளைக்கோ இன்னைக்கு நைட்டோ இல்லை அடுத்த வாரமோ இந்த மாதிரி பக்கத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு நியர் ஃபியூச்சர் விஷயங்களுக்கும் நீங்கள் ஐஎன்ஜி யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் கோ டு மை ஹோம் டுமாரோன்னு சொல்கிறோம் இல்லையா, இதே இது ஐம் கோயிங் டு ஹோம் டுமாரோன்னு கூட சொல்லலாம், தப்பு இல்லை. ஸோ ஏன்னா டுமாரோன்றது நியர் ஃபியூச்சர், ரைட்? டுமாரோ இஸ் நியர் ஃபியூச்சர். ஸோ தே யூ கேன் யூஸ் simple continuous or present continuous form of verb. So I'm going on vacation tomorrow. So tomorrowன்றது பக்கத்துல நாளைக்கு நடக்க போற விஷயம், அதனால I'm going அப்படின்னு சொல்லலாம். I will goக்கு பதிலா I'm going அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா willன்றது ஃபியூச்சர்ல யூஸ் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ அதுக்கு பதிலாக நியர் ஃபியூச்சரை குறிக்கிறதுக்கு I'm going யூஸ் பண்ணலாம். She is getting married next week. ஓகே, ஸோ அவள் நெக்ஸ்ட் வீக் என்ன பண்றா? கல்யாணம் பண்ணிக்க இருக்கா. அப்போ கெட்டிங் மேரிட், ஷீ இஸ் கோயிங் டு கெட் மேரிடுக்கு பதிலா என்ன சொல்றோம்? கெட்டிங் மேரிட், அதாவது கண்டினியூஸ் ஃபார்ம் ஆஃப் verb யூஸ் பண்றோம், ரைட்? ஸோ கண்டினியூஸ் ஃபார்ம் ஆஃப் verb நியர் ஃபியூச்சர்ல இருக்கக்கூடிய விஷயங்களை டினோட் பண்றதுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா
ப்ரெசென்ட்ல 2 பார்த்துருக்கோம். அண்ட் அடுத்தது ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் ஃபார்ம். He has played cricket. He has played cricket. நிறைய பேருக்கு இந்த பர்ஃபெக்ட் ஃபார்ம்ல டவுட்ஸ் இருக்கும். டவுட்டே வேணாம் உங்களுக்கு. பர்ஃபெக்ட்னா என்னது? எப்போ ஒரு விஷயத்த பர்ஃபெக்ட்னு சொல்லுவோம்? முடிச்சுட்டு வந்து ஏதோ ஒன்று காமிக்கிறீங்க, வா பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது அந்த விஷயம் நீங்கள் சூப்பராக முடிச்சிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் தான் பர்ஃபெக்ட்ன்ற வார்த்தை ஒருத்தவங்க வாயிலேருந்து வரும். கரெக்டாக? அப்போது பர்ஃபெக்ட்ன்ற விஷயம், இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ன்ற விஷயம் எப்போல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்திங் விச் ஹேப்பன்ட் இன் தி பாஸ்ட். பாஸ்ட்லயே நடக்க ஆரம்பிச்சு இந்த பாயிண்ட் ஆஃப் டைம் இருக்கு இல்லையா, இப்போ நான் பேசிட்டு இருக்கேன் இல்லையா, அந்த பாயிண்ட் வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. ஓகே, அந்த பாயிண்ட் வரைக்கும் வந்து நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அப்போ ஹாஸ் ஃபினிஷ்ட் யூஸ் பண்ணலாம். அப்போ என்ன யூஸ் பண்ணலாம்? ஹாஸ் பிளேட் யூஸ் பண்ணலாம். அதே இது. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு விஷயம் பாஸ்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஹேஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணலாம். ரைட்? ஹேஸ் பிளேட் கிரிக்கெட் அப்படின்ற ஃபார்ம் யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் நவ் ஃபினிஷ்ட் ஆக்ஷன்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். தற்போது தான் முடிஞ்சிச்சு அப்படின்றதற்கும் ஹேஸ் ஃபினிஷ்ட் யூஸ் பண்ணலாம். தெளிவா உங்களுக்கு சொல்லித்தரேன். இங்க பாருங்க, just ended actions, just ended, தற்போது தான் முடிஞ்சிச்சு அப்படின்றதுக்கு நம்ம has or have யூஸ் பண்ணலாம். அதாவது perfect tense, present perfect tense யூஸ் பண்ணலாம். I have written a letter. நான் இப்போ தான் ஒரு லெட்டர் எழுதி முடிச்சேன். ஓகே, ஸோ முன்னாடியே ஆரம்பிச்சு இந்த பாயிண்ட்ல நான் just now முடிச்சேன். அண்ட் அதே இது, இஷான் has gone to Mumbai. இஷான் மும்பைக்கு தற்போது தான் போனான். ஓகே, ஆக்ஷன் ஜஸ்ட் நவ் எண்டட், அதுக்கு நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணலாம். அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. திஸ் தட், இட் இஸ் தி ஃபர்ஸ்ட், செகண்ட், பெஸ்ட், வர்ஸ்ட். அதாவது இதெல்லாம் என்ன அப்படின்னா பர்ஃபெக்ட் டென்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்போலாம் இந்த எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன், திஸ் இஸ் தி வர்ஸ்ட் நாவல் ஐ ஹவ் எவர் ரெட். எப்போ ஃபர்ஸ்டாக இருக்கட்டும், இந்த வேர்ஸ்டாக இருக்கட்டும், பெஸ்ட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறப்ப இப்போ வரைக்கும்ன்றத மீன் பண்ணுது. நல்லா பார்த்துக்கோங்க. பாஸ்ட், சிம்பிள் பாஸ்ட்ன்றது முன்னாடி நடந்த விஷயம். ஓகேவா? அது எப்போலாம் தெரியாது. எஸ்டர்டேவோ, டுமாரோ, எஸ்டர்டேவோ, டே பிஃபோர் எஸ்டர்டேவோ, எப்போவோ நடந்த விஷயம். ஆனால் பர்ஃபெக்ட் டென்ஸ் பொறுத்த வரைக்கும் முன்னாடியில இருந்து இப்போ வரைக்குமான விஷயங்களை டினோட் பண்ணும். அப்போ நான் பிறந்த பேர்ல இருந்து இப்ப வரைக்கும் படிச்சதுலயே இதுதான் வேர்ஸ்ட் புக். புரிஞ்சதா? சோ தேர் இஸ் a டைம் லைன். ஒரு டைம் லைன் மாதிரி போட்டுக்கோங்க. பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் அப்படின்றது. இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் எதை குறிக்கும்னா பாஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த டைம் வரைக்கும் கண்டினியூ ஆச்சு இல்லையா, அதை குறிக்கும். அப்ப சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் எனக்கு படிச்சதுலயே இதுதான் ஃபர்ஸ்ட் புக். ஓகே, அதே மாதிரி திஸ் இஸ் தி பெஸ்ட் நாவல் தட் ஐ ஹவ் எவர் ரெட். சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் படிச்சதுலயே இதுதான் பெஸ்ட் நாவல். புரிஞ்சுச்சா? பாஸ்ட் அப்படின்றது இந்த டைம்ல எப்போவோ நடந்த விஷயம் பாஸ்ட்ன்றது. பட் சிம்பிள் பாஸ்ட்ன்றது, பட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ன்றது முன்னாடியில இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் ஆன விஷயங்களை டினோட் பண்ணும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ன்றது. ஓகே, ஸோ பாஸ்ட்ல இருந்து ப்ரெசன்ட்டுக்கு ஒரு கண்டினியூட்டி இருக்கும். அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எஸ், yet, up to now, just now, recently, ever, lately, இதெல்லாம் என்ன மாதிரியான வார்த்தைகள்னா இப்ப வரைக்கும் ஆன வார்த்தைகள். இப்ப வரைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள், முன்னாடியில இருந்து இப்ப வரைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள். ஃபார் எக்ஸாம்பிள், he has not yet come. அவன் இப்ப வரைக்கும் வரல. அப்போ முன்னாடியே வெளில போயிட்டான், இப்ப வரைக்கும் அவன் வரல. Clear with that? Yes. I have already taken my lunch. அப்போ நான் முன்கூட்டியே லஞ்ச் எடுத்துட்டேன். இங்க நல்லா பாருங்க, already taken my lunch. அப்போ முன்னாடி ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்லயே நான் என்ன பண்ணிட்டேன், லஞ்ச் எடுத்துட்டேன். அப்போ இந்த பாயிண்ட்டுக்கும் முன்னாடிக்குமான கனெக்ஷன். அப்போ இப்போல இருந்து கால்குலேட் பண்றப்ப முன்னாடியே, இதற்கு முன்னாடியே, இப்போ ஒரு டைம் இருக்கு, அந்த டைமுக்கு முன்னாடியே ஆல்ரெடி நான் எடுத்துட்டேன் லஞ்ச். அண்ட் எவர் பீன் டு லண்டன். ஹவ் யூ எவர் பீன் டு லண்டன்? அப்போ இப்போ வரைக்கும் நீ லண்டனுக்கு எப்பயாவது போயிருக்கியா? ரைட்?
அப்போ இப்போ வரைக்கும் பாஸ்ட்ல இருந்து இப்போ வரைக்கும் ஏதாவது ஒரு பாயிண்ட்ல லண்டனுக்கு போயிருக்கியா அப்படின்னு கேட்குறப்ப தான் ஹாவை யூஸ் பண்ணுவேன். ஹாவ் ஹேஸ் இது ரெண்டையுமே ப்ளூரல்லாம் ஹாவ், ஐவி யூ தேனா ஹாவ், ஹீ ஷீ இட்னா ஹேஸ், ரைட்? அண்ட் கம்மிங் டு தி நெக்ஸ்ட் ஒன் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். இது கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு நான் இன்ஸ்டாகிராமில் கூட ஒரு கொஷின் போஸ்ட் பண்ணேன். எப்போலாம் ஒரு சிம்பிள் பாஸ்ட் வந்துச்சுன்னா, அதாவது ஐ பிளேட் கிரிக்கெட், ஐ பிளேட் டென்னிஸ், ஐ ரோட் அ புக், ஐ went to church, went to temple. ஸோ இந்த மாதிரியான சிம்பிள் பாஸ்ட் ஃபார்ம் வந்துச்சுன்னா அது பக்கத்தில் adverb of past time இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. adverb of past time இருந்துச்சுன்னா அங்கே கண்டிப்பாக சிம்பிள் பாஸ்ட் தான் வரணும். ஆனால் அந்த இடத்துல இங்கே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை போடக்கூடாது. adverb of pastனா என்னதுப்பா? yesterday, day before yesterday, last week, last night, last year, last century, கடந்த காலத்தை குறிக்கக்கூடிய என்ன மாதிரியான வார்த்தைகள் இருந்தாலும் அங்க சிம்பிள் பாஸ்ட் தான் வரணும். பிரசன்ட் பர்ஃபெக்ட் வரக்கூடாது. இதுவும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மாதிரி வார்த்தை இருக்கிறதுனால இதை நம்ம இங்க போடக்கூடாது. சிம்பிள் பாஸ்ட் தான் வரணும். சிம்பிள் பாஸ்ட்னா என்னது? V2 form of verbs, verb 2. For example, played, wrote, went, வேற என்னது? sat. ஸோ இந்த மாதிரியான V2 ஃபார்மேட் ஆஃப் வேர்ப்ஸ் தான் வரணும். ஓகே, adverb of past time வந்துருந்துச்சுன்னா அப்போது இந்த மாதிரி இங்கே எஸ்டர்டேன்னு வந்திருக்குன்னா அங்கே ஐ சா அமிட்டுன்னு தான் போடணும். ஐ ஹாவ் சீன்னு போடக்கூடாது. ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் போடக்கூடாது. அது தவறு, ரைட்? ஓகே, ஃபைன். இப்போ அடுத்து வாங்க. இப்போ ப்ரெசன்ட் எல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ பாஸ்ட். ஓகேவா? பாஸ்ட் சப்ஜெக்ட் V2 ஆப்ஜெக்ட். எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் யூ, வி, ஹி, ஷி, இட் எது வந்தாலும் ஒரே ஒரு தான் V2 தான். பிளேடு அப்படின்றது மட்டும்தான். அவன் கிரிக்கெட் விளையாடினான். சிம்பிள் பாஸ்ட். அப்போ சிம்பிள் பாஸ்ட் எப்போல்லாம் யூஸ் பண்ணணும்? இப்போ தானே நான் சொன்னேன், எப்போல்லாம் adverb of past time வருதோ அப்போல்லாம் சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணணும். எஸ்டர்டே, லாஸ்ட் வீக் அப்படின்ற மாதிரி. ஓகே, அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா பாஸ்ட் ஹேபிட். இதுவும் ஒரு முக்கியமான குழந்தையா இருக்கிறப்போ இல்லை சின்ன வயசுல இருக்கிறப்போ இல்லை முன்னாடி இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் எனக்கு ஒரு ஹேபிட்டா இருந்திருக்கும், வழக்கமான விஷயமா இருந்திருக்கும் சின்ன வயசுல. ஸோ அதை குறிக்கிறதற்கெல்லாம் நீங்க இந்த பாஸ்ட் சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ பிளேட் கிரிக்கெட் இன் மை சைல்ட்ஹுட். நான் சின்ன வயசுல இருந்தப்போ கிரிக்கெட் விளையாடினேன். அப்போ பாஸ்ட்ல கிரிக்கெட் விளையாடுறது எனக்கு ஒரு ஹேபிட்டாக இருந்தது, ரைட்? அண்ட் அதே மாதிரி she always prayed to God. So when she was young, அப்ப அவ யங்கா இருந்தப்போ எப்பவுமே கடவுள்கிட்ட வேண்டினாள். ஸோ பாஸ்ட் ஹேபிட்டை குறிக்கிறது.